ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? அவ்யக்த மகாவாக்கியம் 12:1:25. பாபா சொல்றாங்க, मन को एकाग्र कर, एकाग्रता की शक्ति द्वारा फरिश्ता स्थिति का अनुभव करो. மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலம் ஃபரிஷ்தாவின் அனுபவம் செய்யுங்க. ஃபரிஷ்தா ஸ்திதி எப்படிப்பட்டது அப்படிங்கிற அனுபவத்தை செய்யுங்க. आज सर्व गजानों के मालिक अपने चारों ओर के संपन्न बच्चों को देख रहे हैं. இன்று அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானன் தனது நாலாபுறமும் உள்ள முழுமையான குழந்தைகளை, எல்லா குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். हर एक बच्चे को सर्व गजानों के मालिक बनाया. ஒவ்வொரு குழந்தைகளையும் அனைத்து பொக்கிஷங்களின் எஜமானனாக ஆக்கியிருக்கார். ஐசா கசானா மிலா ஹே ஜோ கோய் தே நஹி சக்தா. அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குது, வேறு யாருமே உங்களை இப்படி ஆக்க முடியாது பாபா தவிர. பொக்கிஷங்களின் தலைவனாகவே பாபா ஆக்கிட்டாங்க. तो हर एक अपने को गजानों से संपन्न अनुभव करते हो. உங்களை நீங்க எல்லா பொக்கிஷங்கள் என்னிடம் பாபா நிறைத்துள்ளாருங்கிற அனுபவம் செய்றீங்களா? சப்சே சிரேஷ்ட கசானா ஞான் கா கசானா. எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் நம்பர் கசானா ஞானம் என்ற பொக்கிஷம். இரண்டாவது சக்திகள் என்ற பொக்கிஷம். மூன்றாவது குணங்கள் என்ற பொக்கிஷம். அத்துடன் बाप और सर्व ब्राह्मण आत्माओं द्वारा दुआओं का गजाना. பாபா மற்றும் பிராமண ஆத்மாக்களின் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம். இப்போ இத்தனை பொக்கிஷங்கள் பாபா கொடுத்துருக்கார். அப்போ செக் கரோ, சர்வ கசானை பிராப்தகி. இது எல்லாமே என்கிட்ட பிராப்தமாக இருக்கா, பெற்றுள்ளேனா? सर्व गजानों से जो संपन्न आत्मा है, उनकी निशानी सदा नैनों से, चेहरे से, चलन से खुशी औरों को भी अनुभव होगी. இந்த எல்லா பொக்கிஷங்கள் உங்களிடம் இருந்தது என்றால் அப்படி அனுபவம் செய்வீங்க. எப்படி? பாபா சொல்றாங்க, எல்லா பொக்கிஷம் நிறைந்த ஆத்மானா அவங்களோட அடையாளம் அவங்களுடைய கண்களில், முகத்தில், நடத்தையில் மகிழ்ச்சியை மற்றவர்கள் அனுபவம் செய்வாங்க. जो भी आत्मा संपर्क में भी आएगी वो अनुभव करेगी. ये आत्मा अलौकिक खुशी से अलौकिक न्यारी दिखाई देती है. பாபா சொல்றாங்க, யார்கிட்ட எல்லா பொக்கிஷங்கள் நிரம்பியிருக்கோ அந்த ஆத்மா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நினைப்பாங்களாம், பா இவங்கள்ட்ட ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற ஒரு தனித்தன்மையும் தெரியுதே அப்படின்னு உணருவாங்க. आपकी खुशी को देख दूसरी आत्माएं भी थोड़े समय के लिए खुशी अनुभव करेगी. உங்க கூட இருக்கிறவங்க மகிழ்ச்சியினுடைய அனுபவத்தை கொஞ்ச நேரமாவது செய்வாங்க. जैसे आप ब्राह्मण आत्माओं की सफेद ड्रेस सभी को कितनी न्यारी प्यारी लगती है. நீங்க போட்டிருக்கக்கூடிய ஒயிட் ட்ரெஸ் பாருங்க, எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு ஒயிட் ட்ரெஸ். அப்பா இவங்க எப்படி ஒரு ஒயிட் ட்ரெஸ் எவ்வளோ பளிச்சுன்னு வச்சிருக்காங்க, இவ்வளோ நல்லா இருக்குது ஒயிட் ட்ரெஸ்ஸு, எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது. ஸ்வச்சதா சாதகி பவித்திரதா அனுபவம் கொத்திங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்க்குறப்பயே எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க, எவ்வளோ சுத்தமாக இருக்காங்க, தூய்மையான வாழ்க்கையை இவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்கிற அனுபவம் எல்லாருமே செய்கிறாங்க. தூர் சே ஹி ஜான் ஜாத்தே ஏ பிரம்மா குமார் குமாரி. நம்ம ஒயிட் ட்ரெஸ்ஸும் பேட்ஜையும் பார்த்த உடனே எல்லாரும் தூரத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடுறாங்க, இவங்க பிகே பிரம்மா குமார் பிரம்மா குமாரி. ऐसे ही आप ब्राह्मण आत्माओं के चलन चेहरे से सदा खुशी की झलक खुश नसीब की फलक दिखाई दे. இப்படி ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு அவங்க கணிக்கிறது போல பாபா சொல்றார், உங்களுடைய
முகம் மற்றும் நடத்தையில குஷியினுடைய பிரகாசம், அதிர்ஷ்டத்தினுடைய ஒரு ஜொலிப்பு தென்படணும். ஆஜ் சர்வாத்மா ஏ மகான் துக்கி ஹே. இன்னைக்கு உலகத்துல சொல்லவே வேணாங்கிறார். எவ்வளோ இன்னைக்கு துக்கியா இருக்காங்க ஒருத்தவங்களும். आत्माओं का आपका खुश नुमह चेहरा देख, चलन देख, एक घड़ी की भी खुशी की अनुभूति करे. அப்படி வேதனையில் இருக்கிறவங்க உங்க முகத்தை பார்க்கும்போது அந்த க்ஷணம் எல்லா துக்கமும் மறைஞ்சி கொஞ்ச நேரம் அவங்க அந்த சுகத்தை அனுபவம் செய்வாங்க. ऐसी प्यासी आत्माओं को अगर एक बूंद पानी की मिल जाती तो कितना खुश हो जाता है. ரொம்ப தாகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா அவங்களுக்கு எவ்வளோ குஷி ஏற்படுது. ஐசே ஹி அதே போல குஷிக்கு அஞ்சலி ஆத்மாவும் கேலே போத் அவசியக்கு ஹே. அதே போல இன்னைக்கு பாபா சொல்றாரு, மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இன்னைக்கு அத்தி அவசியமானது. இதை தான் தேடுறாங்க. ஐசே சர்வ கஜானம் சே சம்பன்ன ஹோ. இப்போ நீங்கள் எல்லா பொக்கிஷத்தாலும் நிரம்பி இருந்தால் தானே கொடுக்க முடியும். ब्राह्मण आत्मा स्वयं को सर्व गजानों से सदा भरपूर अनुभव करते हो या कभी कभी गजाने अविनाशी ही, देने वाला दाता भी अविनाशी, रतन भी अविनाशी चाहिए ना, रहना भी अविनाशी चाहिए ना. கொடுக்கக்கூடிய வள்ளல் அழிவற்றவர், பொக்கிஷங்கள் அழியாதது. அப்போ நீங்களும் அழிவற்றவராக இருக்கணும்ல. அதை யூஸ் பண்ணுற நீங்கள் எப்போதுமே நிரந்தரமாகவே அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்தணும் இல்லவா. अलौकिक खुशी सारे कल्प में सिवाय अब ब्राह्मणों को किसी भी प्राप्त नहीं होती है. அலௌகிகமான இந்த ஒரு மகிழ்ச்சி என்பது 5000 வருஷத்துல பிராமணர்களாகி உங்களை தவிர வேற யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு குஷி கிடைக்கவே முடியாது. अभी की अलौकिक खुशी आधा कल्प प्रारब्ध के रूप में चलती है. பாபா சொல்றார், இப்போ நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த ஒரு ஆன்மீக மகிழ்ச்சி என்பது அரை கல்பத்திற்கு பலன் ரூபத்தில் உங்கள் கூடவே இருக்குது. சபி குஷே. பாப் தாதா கேட்குறாரு, எல்லாருமே குஷியாக இருக்கீங்களா? இஸ்மே தோ சபீனே ஹாத் உட்டாயா. குஷியாக இருக்கும் பாபா, குஷியாக இருக்கும்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. பாபா சொல்கிறாரு, எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. சதா குஷே. அடுத்த கேள்வி கேட்குறேன், எப்போதுமே குஷியாக இருக்கீங்களா? இப்போ பாப்தாதா முன்னாடி இருக்கீங்க, குஷியாக இருக்கீங்க, இது இல்லை. வீட்டுக்கு போனாலும் எப்படிப்பட்ட தடைகள் உங்கள் முன்னாடி வந்தாலும், யார் உங்களை என்ன சொன்னாலும் அப்பையும் நீங்கள் சதா குஷியாக இருக்கீங்களா? கபி குஷி ஜாத்தி தோணகி. மகிழ்ச்சி என்பது உங்களை விட்டு போகலை தானே. கபி கபி ஜாத்தி ஹே. அவ்வப்பொழுது மகிழ்ச்சி போயிடுதா? குஷ் ரஹத்தே ஹோ, அல்லது மகிழ்ச்சியாகவே இருக்கீங்களா? சதா ஏக் ரஸ் உஸ்மே அந்தர் ஆ ஜாத்தா ஹே. பாருங்க, பாபா அழகான வார்த்தை கொடுக்குறார். நீங்கள் எப்போதுமே குஷியாக இருக்கிறீங்க, ஆனால் சதா ஏக் ரஸ் அதில் உள்ள வந்து விடுகிறது. ஏக் ரஸ் खुश रहते हो लेकिन परसेंटेज में अंदर आ जाता है. என்ன வித்தியாசம், வேறுபாடு வந்துடுது. பாபா சொல்ற அந்த ஏக்ரஸ் ஒரு ஸ்திதியில் என்ன ஆகுது, வேறுபாடு வந்துடுறது. बाप दादा ने देखा मन से लगन लगाते लेकिन मन की स्थिति एकाग्र नहीं होती. மனதால குழந்தைகள் ரொம்ப ஈடுபாடு ஆர்வத்தோடு இருந்தாலும் மனதினுடைய ஸ்திதி ஒருமுகப்படுத்த முடியல. மனதினுடைய ஸ்திதி அவங்களால ஒருமுகப்படுத்த முடியறதில்ல. मन की एकाग्रता ஏக்ர ஸ்திதிக்கு அனுபவ கராய்கி. ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி என்ன பண்ணுது, எப்படி அனுபவத்தை கொடுக்குதா? ஏக்க ரஸ், ஒரே பாபாவின் நினைவை அனுபவம் கொடுக்குது. मन को एकाग्र करने चाहते हो लेकिन बीच बीच में भटक जाता है. மனசை ஒருமுகப்படுத்தணும், பாபா தவிர யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க,
நினச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, மனசு எங்கேயாவது பிடுங்கிட்டு இழுத்துட்டு போயிடுது, மனசு அங்கங்க அலைப்பாயுது. एकाग्रता की शक्ति अव्यक्त फरिश्ता स्थिति का सहज अनुभव कराएगी. மனசை ஒருமுகப்படுத்த தான் நம்ம வந்திருக்கிறோம். பாபா குழந்தைகள் என்றாலே பாபா மனதை அப்படி ஒரு கலை கொடுத்துருக்காரு. மனதுக்கு செகண்டில் மனசு ஒருமுகம் ஆயிடுறது. ஆகவே அந்த ஒருமுகப்படுத்தும் சக்தி என்ன பண்ணுது, அவ்யக்த ஃபரிஷ்தா ஸ்திதியை சகஜமாக அனுபவத்தை ஏற்படுத்துது. மன் படக்தா ஹி चाहे व्यर्थ बातों में, चाहे व्यर्थ संकल्पों में, चाहे व्यर्थ व्यवहार में. மனசு பாருங்க எங்கெல்லாம் அலைப்பாயுது, வீணான விஷயங்களில் போகுது, வீணான எண்ணங்கள் வருது, வீணான விவகாரத்தில் போகுது. जैसे कोई कोई को शरीर से भी एकाग्र होकर बैठने की आदत नहीं होती. சில பேர் கொஞ்ச நேரம் கூட அசையாமல் உட்கார மாட்டாங்க. மனசை ஒருமுகப்படுத்தி கொஞ்ச நேரம் கூட அசையாமல் உட்கார முடியாது அவங்களுக்கு. भी होती हैं, சில பேர் அப்படியே அசையாமல் உட்காந்துறாங்க பாபான்ட்டு. तो मन जहाँ चाहो जैसे चाहो जितना समय उतना और ऐसा एकाग्र होना, इसको कहा जाता है मन वश में है. எவ்வளவு நேரம் மனதை பாபாவிடம் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவு உங்கள் மனசு அங்கே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஒருமுகப்படுத்தும் சக்தின்னு சொல்லப்படுது. மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியோட லாபம் என்னன்னு சொல்ல வர்றார். மனசை நல்லா ஒருமுகப்படுத்திட்டோன்னா போதும். பாபா சொல்றார், தடையற்றவராக நீங்கள் அந்த ஸ்திதி உங்களை ஆக்கிடும். யுத்தனகி கர்ணிப்படுத்திக, யுத்தம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி மூலமா ஏக் பாப் தூசரான கொய்ய அனுபூதி ஹோத்திஹே. மனசு நல்ல ஒருமுகம் ஆயிட்டுனா எனக்கு ஒரு பாபாத்தார் யாருமே இல்லை அப்படிங்கிறது ஏற்பட்டு விடுகிறது. மெஹனத் நகி கர்ணிப்படுத்திஹே, நம்ம கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு. ஏகாகிரதா கி சக்தி ஸ்வயம் ஹி ஏக்ரஷ் ஃபரிஷ்தா ஸ்வரூபுக்கு அனுபவ ஹோத்திஹே. ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி என்பது ஃபரிஷ்தா ஸ்வரூபத்தின் அனுபவத்தை ஏற்படுத்துது. பிரம்மா பாபா சே प्यार है ना, பிரம்மா பாப் சமான் பண்ணா ஃபரிஷ்தா பண்ணா. பிரம்மா பாபா மேலே அன்பு இருக்கு இல்லையா நமக்கு, அப்போது பிரம்மா பாபாவை போல ஃபரிஷ்தாவாக ஆகணும். ஏகாகிரதா கி சக்தி சே ஸ்வயம் ஹி सर्व प्रति स्नेह कल्याण सम्मान की वृद्धि होती ही है. மனசை நல்லா ஒருமுகப்படுத்திட்டோம்னா எல்லா ரூபத்திலையும் அன்பு, ஸ்நேகம், அன்பு, நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற ஆழ் உணர்வு நமக்கு ஏற்படுது. சுமான் கி ஸ்திதி, ஒருமுகப்படுத்தும் ஸ்திதின்னு என்ன அர்த்தம், சுய பெருமையில் இருக்கக்கூடிய ஸ்திதி. தன்னை பற்றி நல்ல, ஹே ஆத்மா நீ பாபா குழந்தை ஆயிட்ட பாரு, நமக்கு கிடைச்ச பிராப்தி உலகத்தில் யாருக்குமே இல்லையே, கடவுள் அடைஞ்சிட்டோமே, இப்படி நல்ல நல்ல சொமானத்தினுடைய ஸ்திதி ஏற்படுது. ஃபரிஷ்தா ஸ்திதி சொமான் ஹே. பாபா சொல்றார், ஃபரிஷ்தா ஸ்திதியே சொமானமாகும். பிரம்மா பாப்கோ தேக்கா வரன் பி கர்த்தே ஹோ, ஜெய்சே संपन्नता का समय समीप आता रहा, क्या देखा. பிரம்மா பாபாவை யஜ்ஞ ஆரம்பத்தில் பார்த்துருக்காங்கல்ல, தாதிகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல நமக்கு, நாங்கள் பாபாவை பார்த்தோம், பாபா எல்லா வேலை செய்தாலும் இந்த உலகத்தில் அவர் இல்லை. பாபா எங்களோட பேசிட்டே இருப்பார், ஆனால் அவருடைய புத்தி பாபாட்ட இருக்கும். பாபா எங்களோட பேசுவார், ஆனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாத்தையும் மறந்து என்ன கேட்கணுங்கிற விஷயத்த கூட பாபாட்டேன்னு மறந்துடுவோம். பாபாவோட திருஷ்டி அப்படி கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா பாபாவோட வைப்ரேஷன் எங்களை எல்லா விஷயத்துலேருந்தும் கடக்க வச்சிடுது. இப்படியெல்லாம் அனுபவம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேகத்தோட ஃபீலிங்கே வந்ததில்லை, தேகம் சம்மந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் நாங்கள்.
அப்போ அதுக்கு பேர் தான் என்னங்கிறார் பாபா? ஃபரிஷ்தா ஸ்திதி. कहते हो ना, ब्रह्मा बाप बात करते करते ऐसा लगता था जैसे बात कर भी रहा लेकिन यहाँ नहीं. அப்படி எல்லாருமே அனுபவம் செஞ்சாங்க இல்லையா? பாபா பேசி கொண்டிருந்தாலும் பாபா இந்த உலகத்தில் இல்லை, பாபா வதனத்தில் இருக்கார், வதனவாசியாக இருக்கார். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஏற்பட்டது. ஆகவே பிரம்மா பாபா எப்படி வாழ்ந்தார், பாட்டு கூட பாடுறீங்க இல்லையா? பவித்திர மனுரகோ பவித்திர தனுரகோ. பாபா சொல்கிறாங்க, பவித்திரமான மனதை வைத்து கொள்ளுங்கள், பவித்திரமாக இந்த உடலையும் வைத்து கொள்ளுங்கள். இது உங்கள் பாட்டு இல்லையா? மண் பவித்திர ஜீவன் பவித்திர. மனசு தூய்மையாக இருந்தால் தான் வாழ்க்கை தூய்மையாக இருக்குது. ஸ்மே ஹல்கே நகி ஹோனா. இதில் நம்ம லேசாக இதை விட்டுறக்கூடாதுங்கிறார். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில். அச்சா, பாபா வரதான் கொடுக்குறாங்க. साकार बाप को फॉलो कर, नंबर 1 लेने वाले संपूर्ण फरिश्ता भव. சாக்கார பாபாவை பின்பற்றி நம்பர் 1 ஆகக்கூடிய संपूर्ण फरिश्ता आகுங்கள். नंबर 1 आने का सहज साधन है. जो नंबर 1 ब्रह्मा बाप है उसी 1 को देखो. நம்பர் 1 வரத்துக்கான சகஜ சாதனம் நம்பர் 1ஆக பிரம்மா பாபா இருந்தார்ல, அந்த 1 பாருங்க, ஒருவரை பாருங்க. அனைக்கோங்கோ தேக்னேக்கே பஜாய் ஏக்கோ தேக்கோ. அநேக பேரை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவரை மட்டும் பாருங்க. ஹம்சோ ஃபரிஷ்தா கா மந்திர பக்கா கர்லோ. நான் தான் ஃபரிஷ்தா என்ற மந்திரத்தை பக்கா பண்ணுங்க. அந்தர் அந்தர் மிட்டு ஜாயேகா. பாபா சொல்றார், ஃபரிஷ்தா அப்படிங்கிற மந்திரத்தை பக்கா பண்ணிட்டீங்கன்னா வித்தியாசங்கள்லாம் அழிஞ்சிடும். साइंस का यंत्र अपना काम शुरू करेगा. आप संपूर्ण फरिश्ते देवता बन नई दुनिया में अवतरित होंगे. பாபா சொல்றாரு, நம்ம எப்போ இந்த வித்தியாசத்தை அழிச்சிடுறோமோ அப்போ சயின்ஸோட மிஷின் அது வேலையை ஆரம்பிச்சிடும். நாமளும் சம்பூர்ண நிலையடைந்து ஃபரிஷ்தாவாகி புது உலகத்தில் அவதாரம் எடுத்து விடுவோம், அவதரிப்போம். संपूर्ण फरिश्ता बनना अर्थात साकार बाप को फॉलो करना. संपूर्ण फरिश्ता ஆகிறதுன அர்த்தம் என்ன? சாக்கார பிரம்மா பாபாவை நாம் பின்பற்றுதலாகும். ஸ்லோகன். मान के त्याग में सर्व के माननीय बनने का भाग्य समाया हुआ. மரியாதையை தியாகம் செய்து, மரியாதையை எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தியாகம் பண்ணி அனைவருக்கும் அனைவரிடமிருந்து மரியாதையை பிராப்தமாக அடையக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர் ஆகுங்கள். சர்வகே மானனீய பன்னேகா பாக்ய சமயா ஹுவா ஹோகா. பாபா சொல்கிறாங்க, தியாகம் செய்து அனைவரிடமிருந்தும் மரியாதையை பெறக்கூடிய பாக்கியம் அதில் கலந்துள்ளது. நம்ம மரியாதையை தியாகம் பண்ணிட்டோம்னா எல்லாருமே நமக்கு மரியாதை தரக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். பாபா மனசா சேவைக்காக சொல்கிறாங்க, जैसे बाप दादा को रहम आता है ऐसे आप बच्चे भी मास्टर रहम दिल बन मनसा अपनी वृत्ति से वायुमंडल द्वारा आत्माओं को बाप द्वारा मिली हुई शक्तियां दो. இப்படி பாப் தாதா குழந்தைகளை பார்க்கும்போது கருணை ஏற்படுது அவருக்கு. என்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்காங்களேன்னு நம்மளை நினச்சவருக்கு கருணை ஏற்படுது. அவருக்கு திட்டலை நம்மளை. குழந்தைகள் மாறணும், நல்லாகணுங்கிற கருணை ஏற்படுது. அவ்வாறு அவரை போல நீங்களும் அவருடைய குழந்தை மாஸ்டர் கருணை உள்ளமுடையவராகி மனதின் மூலமாக தன்னுடைய ஆழ் மனதினுடைய சூழ்நிலை மூலமாக
ஆழ் மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குல்ல, ஆழ் மனதோட சக்தி மூலமாக ஆத்மாக்களை பாபாவிடமிருந்து கிடைத்த சக்திகளை கொடுங்க. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து விருத்தி மூலமாக அவங்களுக்கு பவர்ஃபுல்லான அந்த சக்தி போய் சேரணும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், மனசா சேவா பண்ணணும். जब थोड़े समय में सारे विश्व की सेवा संपन्न करने பாருங்க, கொஞ்ச நேரத்தில் ஃபுல் சேவையை முடிக்கணும். நம்ம அவ்வளோ சேவா இருக்குது. அப்போ அந்த மனசா சேவா நம்ம பண்ணாதான் எல்லாருக்கும் அது ஈஸியாக போய் சேரும். தத்துவம் சகித் சப்கோ பாவன் பனானா ஹே. தத்துவங்கள் முதல் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே நம்ம சுத்தப்படுத்தணும். தோ தீவிர கதிசே சேவா கரோ. ஆகையினால பாபா சொல்கிறாரு, ரொம்ப ஃபோர்ஸாக என்ன பண்ணுங்க, சேவா பண்ணுங்க. அதி விரைவில் வேகத்தோட உங்களுடைய சேவையை ஆரம்பிங்க. எந்த சேவா? நம்மளுடைய ஆழ் மனதின் மூலமாக பிறருடைய ஆழ் மனதிற்கு சுகம் தரணும், சாந்தி தரணும், அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும், அந்த ஆத்மா மீதும் நம்ம கருணை காட்டணும். இப்படிப்பட்ட சேவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.